பொதுவாகவே ஒரு பையன் ஒரு பொண்ணை உண்மையா லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அந்த ஒரு பொண்ணுக்காக அந்த ஒரு பொண்ணோட ஸ்மைலுக்காக அவன் வாழ்க்கையில எதை வேணாலும் செய்ய ரெடியா இருப்பான், எதை வேணாலும் இழக்க ரெடியா இருப்பான். அவன் வாழ்க்கை, அவன் மானம், அதுக்கு மேல எந்த விஷயமா இருந்தாலும் அந்த ஒரு பையன் வந்து இழக்க ரெடியா இருப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஃபீலை சிம்பிளா இங்கிலீஷ்ல வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, மென் இன் லவ். இந்த ஒரு ஃபீலை சிறப்பா வந்துட்டு இந்த ஒரு படத்தோட டைரக்டரான கீர்த்தி அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு ஃபீலை தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எங்களை மாதிரி ஒன் சைட் லவர்ஸ்ட்டை போய் கேளுங்க. ஸோ அது தெளிவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரிய வைப்பாங்க அந்த ஒரு ஃபீலை. ஸோ இந்த ஒரு ஃபீலை அடிப்படையாக வச்சு பிரதீப் ரங்கநாதன் அதே மணிக்கு மமிதா பைஜு இவங்க ரெண்டு பேருமே இணைச்சு டியூக் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இன்னைக்கு காலையில் தேட்டர்ஸில் வெளியாச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. ஸோ அந்த ஒரு படத்தோட ரிவ்யூவை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன், வளவலன்னு பேசாமல். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒன்லைன் வந்து பார்க்கலாம். இந்த ஒரு படத்தோட ஒன்லைன் அப்படிங்கிறது மொதல் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் ஒரு பொறுப்பில்லாத பையனாக சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஸ்கூலில் நிறைய பொண்ணை லவ் பண்ணுறாரு, காலேஜில் நிறைய பொண்ணை லவ் பண்ணுறாரு. கடைசியாக காலேஜில் லவ் பண்ண ஒரு பொண்ணோட கல்யாணம் நடக்க போகுது, இவரோட நடக்கல இன்னொரு பையனோட. ஸோ அந்த ஒரு கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி பயங்கரமாக சண்டை போடுறாரு. வாழ்க்கையில் பொறுப்பு இல்லாமல் தெரிகிறாரு. இப்படி பொறுப்பு இல்லாத தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறவரோடையே நம்ம மமிதா பைஜு அவர்கள் ரொம்ப நாளாக வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மமிதா பைஜுக்கு இவருக்கு வந்து எப்படி ஒரு கனெக்ஷன்னா, ஸோ இவர் மமிதா பைஜு வந்துட்டு இவருடைய அத்தை பொண்ணு. ஸோ ரிலேஷன். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றா சுற்றுறாங்க. கடைசியில் இவங்க டியூக் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் ஆரம்பிச்சு ஸோ எல்லாருமே வந்து பிராங்க் பண்ணி சந்தோஷப்படுத்துகிற மாதிரிக்கான ஒரு வேலை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ட்ரெயினில் வச்சு நம்ம மமிதா பைஜு அவர்கள் வந்துட்டு பிரதீப் ரங்கநாதன் அவர்களுக்கு ப்ரொபோஸ் பண்ணுறாங்க. ப்ரொபோஸ் பண்ண அந்நேரம் ஒரு கேட்டசிக்காக வந்து ஏற்றுப்பாரு. பட் ஆனால் அதுக்கடுத்து நீ வந்துட்டு உன்னை வந்து ஃப்ரெண்டாக தான் பார்த்தேன், சின்ன பிள்ளைலேருந்து என் கூட பழகிற அப்படி சொல்லி பிரதீப் ரங்கநாதன் வந்து மமிதா பைஜுட்ட சொல்ல, மமிதா பைஜு அவர் லவ் பண்ணலங்கிற ஒரு ஃபீலில் அவங்க வந்து அதை மறக்கிறதுக்காக வேண்டி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு அவங்க வந்து வெளிநாடு போயிடுறாங்க. ஸோ வெளிநாடு போன பிறகு நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்துட்டு ஒரு 6 மாதம் பீரியட் இருக்கும். அந்த நேரம் வந்துட்டு மமிதா பைஜு அவர்கள் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். ஸோ பொதுவாகவே நம்ம வந்து இறந்துட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்துட்டு நம்ம மைண்டுக்குள்ளே ஒரு 7 நிமிஷம் நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல நிகழ்வுகள் வந்துட்டு போகும்பாங்க. ஸோ அந்த ஒரு ஆக்சிடென்ட் அப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் உயிர் போக போகும்போது ஒரு 10 செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி பிளே வந்துட்டு மூவ் ஆகும். அந்நேரம் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே மமிதா பைஜு அவர்கள் தான் வந்துட்டு போவாங்க. அப்போ தான் அவர் வந்து புரிஞ்சுப்பார் நம்ம வந்துட்டு அவளை வந்து லவ் பண்ணுறோன்னு. அதுக்கப்புறமா அவர் லவ் பண்ணுறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு மமிதா பைஜு அவர்கள் அப்பாட்ட போய் நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி, ஸோ அடுத்து மமிதா பைஜுட்ட சொல்லி மமிதா பைஜு ஓகேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணா சொல்லி கிளம்பி வருவாங்க. அங்கே தாங்க ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. ஹையர் ஸ்டடீஸ் படிக்க போன மமிதா பைஜு அங்கே பாரி அப்படிங்கிற ஒரு பையனை வந்து லவ் பண்ணிடுவார். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் உண்மையிலே இந்த ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஸோ அதனால் அந்த பொண்ணு லவ் பண்ணுறவங்க கூட சேர்த்து வைக்க நினைக்கிறாரு. பட் அதில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, மமிதா பைஜுவோட அப்பா ஒரு மிகப்பெரிய மினிஸ்டர். ஸோ அவர் ஒரு கேஸ்ட் வெறி பிடிச்சவர். ஸோ அவருக்கு வந்து கேஸ்ட் விட்டு கேஸ்ட் மாதிரி கல்யாணம் பண்ண பிடிக்காது. பாரி இவங்க கேஸ்ட்டோட கம்மியான ஆள். ஸோ அவங்க எல்லாரும் எதிர்த்து இவர் வந்துட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரா இல்லையா, அதுதான் வந்துட்டு பார்த்தா கதை. இதுக்கப்புறம் தேட்டரில் போய் பாருங்கள், செம்ம ட்விஸ்ட்டு. எவ்வளோ ட்விஸ்ட் இருக்க முடியும், காமெடி லவ் எதுக்குமே பஞ்சம் இருக்காது. வேற லெவலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தை வந்து கீர்த்தி அவர்கள் எடுத்து வச்சிருக்காரு. சக்ஸஸ்ஃபுல் டேரக்டருங்க, வேற லெவலில் இருக்குது. பிரதீப் ரங்கநாதனோட நடிப்பு பயங்கரமாக இருக்குதுங்க, செம்மையாக நடிச்சிருக்காப்புல. ஸோ எல்லா எமோஷன்ஸுமே பயங்கரமாக ஹேண்டில் பண்ணி நடிச்சிருக்காரு. அதே மணிக்கு நம்ம மமிதா பைஜு அவர்கள் சொல்லியே ஆகணுங்க, செம்மையான ஒரு ஆக்டிங்கு, வேற லெவல், அட்டகாசம் பண்ணிட்டாங்க. அடுத்து குறிப்பிட்டு சொல்லணும் சரத்குமார் சாரை வந்து நான் வந்து சொல்லுவேன். ஸோ கேஸ்ட் வரி பிடிச்சதை செம்மையாக வந்து அவர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தார். ஸோ உண்மையிலே அவரும் வந்து ஃபன்னியாகவும் இருப்பார், கொஞ்சம் வில்லனிசமும் வந்து கொடுத்துனா படத்துக்கு வந்து கொடுத்துருப்பாரு. இந்த மணிக்கு செம்மையாக வந்து இந்த ஒரு படம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு, சரியான ட்விஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்கள் லவ்வர் ஃபேமிலியோட இந்த ஒரு படத்தை போய் இந்த ஒரு தீபாவளிக்கு என்ஜாய் பண்ணுங்கள். சரியான ஒரு காமெடியான ஒரு லவ் திரைப்படம். இந்த ஒரு திரைப்படத்தில் சில பல சமூகத்துக்கும் கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருமே டாகை வந்துட்டு எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் டாக் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்லது விஷயம் பண்ணியிருக்கும். ஸோ டாக் லவ்வர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை தெரிவிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி முக்கியமாக கேஸ்ட்டை பற்றி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 5 அறிவு உள்ள ஒரு நாய் கூட தன்னோட பிடிச்ச ஒரு நாய் கூட தான் வந்து படுக்குது. பட் ஆனால் 6 அறிவு உள்ள ஒரு மனுஷன் எப்படி வந்துட்டு தன்னோட பிடிக்காதவனுக்கு கூட வந்து அவங்க வாழ்க்கையை வந்து தொடர முடியும், நான்சென்ஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து கேட்டிருப்பாரு. ஸோ இங்கே தாலிக்கெல்லாம் வேல்யூ இல்லைங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு பொண்ணோட மனசுக்கு தான் வேல்யூ அப்படிங்கிறது இந்த ஒரு படத்தில் தெளிவாக வந்து புரிய வச்சிருப்பாரு. அதை விட மென் இன் லவ், ஸோ ஒன் சைட் லவர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு படம் வந்துட்டு டெடிகேட்டட் அப்படி தான் வந்து சொல்லணும். ஸோ வேறு லெவலில் இருக்குது. ஸோ கன்ஃபார்ம் எல்லாருமே ஒன் டைம் போய் பார்த்து வாட்ச் பண்ணிட்டு உங்களோட ரிவ்யூஸ் எடுத்து வந்து கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.